friends, welcome back to Wonder Pauline vlog. இன்னைக்கு சூப்பரான ஒரு கலகலா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது சூப்பரா இருக்கும் சுவை. வெறும் மைதா மாவை விட கோதுமை மாவுலையும் செய்யுங்க சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வாசமாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நாம் இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்ம பொடிச்சு தான் சேர்த்துக்கணும். பொடி பண்ணிட்டு வந்துடலாம் சர்க்கரையை. சர்க்கரையை பொடி பண்ணியாச்சு. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இல்லாட்டி தித்திப்பு சுவை நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றினா தண்ணி ஆகிடும். நம்ம போட்டிருக்க சர்க்கரை பொடியிலேருந்தும் இலகி வரும். அதனால் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ டைட்டாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது இலகி வந்துடும். 5 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் இது மாதிரி மாவு போட்டு திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் திரட்டிக்கலாம், கொஞ்சம் மொத்தமாகவும் திரட்டிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே போல் நம்ம செஞ்சுக்கலாம். எனக்கு டைமண்ட் ஷேப் போடுவேன் நான். ஸோ அதை நான் டைமண்ட் ஷேப் தான் போடுறேன் அன்றைக்கி. நீங்கள் மற்ற உருவங்கள் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சன், மூன், அனிமல் ஷேப் வச்சுருந்தா அது. எண்ணெயை மிதமாக தான் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறத நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தனித்தனியாக போட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். சிம்மில் வச்சு பொரிக்கணும். சர்க்கரை போட்டிருக்கிறதால சீக்கிரம் செவந்துடும். அதனால் பயப்பட வேணாம். திருப்பி விட்டால் சீக்கிரம் வெந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரு நல்லா மொறுமொறுப்பாகிடுச்சு. உப்பி வேறு வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறுனா போதும். இது ரெடி ஆகிடும். அருமையான கலகலா செஞ்சாச்சு. இந்த மழைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. இதே போல நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வண்டர் பாலின் vlog இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.